ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷனில் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சிமன்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 9 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம 950 ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். 1K ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 50 தான் இருக்குது. இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ சப்போர்ட் கிடச்சதே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் மை ஆல் செல்லக்குட்டீஸ். அண்ட் இன்றைக்கி தான் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். என்னென்னா, நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறது 30% மெம்பர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம 1K ரீச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான்டா பண்ணிவிடுங்களா ப்ளீஸ். ஒரு 50% வந்து சப்ஸ்கிரைப்டு, 50 வந்து அன்சப்ஸ்கிரைப்டுன்னு இருந்துச்சுன்னா கூட எனக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் 70-30 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிட்டேன். போன பார்ட்டில் நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு செம் லீவுக்கு போயிருந்துருப்பீங்க. 1 டே போனதே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப நல்லா போயிருந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. மம்மி வந்து கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு உங்கள் அம்மா கூட வம்பு எடுத்துகிட்டு சேட்டை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் என்ன தான் வந்து நீங்கள் ஹாப்பியாக சிரிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாலும் மனசு என்னமோ ஜிம்முன்னு அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அடிக்கடிக்காக வந்து மினிக்கு கால் பண்ணி பேசுகிறது, ஜெமன் என்ன பண்ணுறான்னு கேட்குறது, இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து லீவில் வீட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னதும் ஜெமன் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க இல்லையா ஆஃபீஸ்க்கு. அதே மாதிரி தான் மினியும் தனியாக வீட்டில் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ இதனாலேயே நீங்கள் அடிக்கடி மினிக்கு கால் பண்ணி ஜெமன் என்ன பண்ணுறான், ஜெமன் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஜெமன் கூட யாருக்கு, ஜெமன் சாப்பிட்டானா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு பொழுது அன்னைக்கும் ஜெமன் 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 தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த டேயோட ஈவினிங் வரைக்கும் அப்படியே ஓடுது. இப்போ உங்களுக்கு என்னமோ வீட்டுக்குள்ளே இருக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒரு மாதிரி துருன்னு நாட்டியாக சுற்றிட்டு இருந்த ஒரு கேரக்டர் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். தென் இந்த வீட்லேயும் இப்போ வந்து ஒரு மாதிரி அடைஞ்சே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் கார்னரில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. அம்மா நானும் வரேன்டி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லைம்மா, நான் மட்டும் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சும்மா வாக்கிங்கில் போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months கழித்து அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வரீங்க. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எப்போவுமே அந்த ஸ்ட்ரீட்டில் போனீங்க அப்படின்னா யாராவது பசங்க நின்னாங்க வம்பு பண்ணாங்க அப்படின்னா உங்களை பார்த்தாங்க அப்படின்னாலே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணு நீங்கள், ஒரு மாதிரி அட்டாவெட்டியாக பயங்கர நாட்டியாக சுற்றிட்டு இருந்த பொண்ணு இப்போ ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. எல்லோரையும் பார்க்குறீங்க, நார்மலாக அங்கங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்குது. ஸோ சில பசங்கள்லாம் பார்த்துட்டு வயனக்காடா வயன்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானுங்க. ஆனால் நீங்கள் பார்த்த ஒரு மாதிரி சின்ன சிரிச்சுட்டு அப்படியே க்ராஸ் ஆகி போயிடுறீங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கு. என்னடா இவ வந்தான்னா ஒரு ரகலை பண்ணிட்டு தான் போவா, இப்போ ஒரு மாதிரி அமைதியாக போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க போகிற உங்களையே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஜெமினாவை நினச்சிட்டு அப்படியே அந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி என்னமோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கீங்க. டோட்டலி சேஞ்சுடு வயனு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க. அங்கங்கே வந்து 1-2 கப்புள்ஸ் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லாம் உங்கள் லீலைகளே. பிகாஸ் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் அந்த பார்க்குக்கு நிறைய லவ்வர்ஸ் வருவாங்க, நிறையா கப்புள்ஸ் வருவாங்க. நியூலி மேரிடாக இருக்கட்டும், தென் லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் டைமில் லவ் பண்ணுறாங்க, காலேஜ் டைமில் லவ் பண்ணுறாங்கன்னு நிறையா பேர் வருவாங்க. பட் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு ரகலை பண்ணுறது, வம்பு பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேட்டை பண்ணுறது, அப்படி இப்படின்னு ஒன்று அவங்கள ஓட விடுவீங்க, இல்லை பிரேக்கப் பண்ணி விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நடந்து அந்த பார்க்குக்கு லவர்ஸுன்றவங்க வர்றதே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிட்ஸு தான் அங்கங்கே விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அண்டு அங்கங்கே ஒரு சிட்டிங் பெஞ்சில் வந்து 2-3 கப்புள்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தென் 2-3 லவர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அது கொஞ்சம் பெரிய பார்க் தான். ஒரு இடமா உட்காந்து பார்த்தாலே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சிட்டிங் பெஞ்ச் இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி காலியாக இருக்குது.
பட் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி காலியாகவும் இருக்கிறது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் உட்காந்துடுறீங்க ஒரு சிட்டிங் பெஞ்சில் ஒரு மரத்துக்கு கீழே. ரொம்ப ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த இடமே. ஒரு மாதிரி என்னமோ உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தான், ரொம்ப ஒரு மாதிரி சலிச்சு போன இடம் தான். ஆனால் இன்றைக்கி புதுசாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. நீங்கள் ரசித்ததெல்லாம் கிடையாது இந்த இடத்த, ஆனால் இன்றைக்கி ரசிக்கிறீங்க. உங்களுக்கே உங்களை புதுசாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே ஷையெல்லாம் வருகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தலையில் அடிச்சுட்டு, ஷோ பையன் என்ன தாண்டி ஆச்சு உனக்கு, இந்த அளவுக்கு ஒன்று மாற்றிட்டானே இவன் அப்படின்னுட்டு சிரிச்சுக்கிட்டே மொபைல் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வந்து திருப்பி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்னென்னமோ தோணுது. அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ தூரமாக ஒரு பொண்ணு, அது வயன் தானே, வயன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே, வயன், ஏ வயன், ஏ வயன் ஊர்லேருந்து எப்படி வந்த, நீ தானே அது, ஹே வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வரா. ஆனால் அவள் கூப்பிடுறது உங்கள் காதில் விழுகலை. அவள் உங்கள் பக்கத்தில் வந்துட்டா, அப்போவும் உங்களுக்கு காதில் விழுகலை. உங்கள் நினப்பு, உங்கள் மைண்டு எல்லாமே ஜிம்முக்குள்ளே ஊறி போயிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து இந்த ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பக்கத்தில் வந்தவ அப்படியே பின்னாடியிலேருந்து எட்டி பார்க்குறா, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைலில் நீங்கள் ஜிம்னாவோட ஃபோட்டோ வச்சு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ படக்குன்னு மொபைலை பிடுங்குறா. இப்போ ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நீங்கள் அப்படி கோவம் ஆகிட்டு, ஏய் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா அவங்க ஸ்கூல்மேட்டு. தென் அவள் ஒரு மாதிரி உங்களோட பயங்கர திக்கான ஃப்ரெண்டு. ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து இந்த பார்க்கில் கேங்காக வந்து பிரித்து விடுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேங்கில் ஒரு பொண்ணு. ஸோ அவளுமே உங்களை மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் அவளுக்கு அந்த ஸ்கூல் டேஸ்லாம் முடிச்சு போகும்போது ஒரு மாதிரி ஒரு பையன் மேலே க்ரஷ் ஆகிருக்கும். அப்போல்லாம் நீங்கள் பயங்கரமாக அவளை ஓட்டியிருப்பீங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணுவீங்க. இந்த கேங்கில் இருந்துட்டு நீ இதெல்லாம் இதை பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளை வந்து வச்சு செஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இப்போ அவள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஹே யார் இவன், செம்மையாக இருக்கான். இப்போ நீங்கள் அவளை பார்த்ததும் பிரைட்டாக சிரிச்சுட்டு, ஹே சீட்டு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணுறீங்க. நான் அங்கேருந்து வயன்னு ஏலம் போட்டுட்டு வரேன், உனக்கு காதில் ஏறலை. என்னடா இவன் இப்படி உட்காந்துருக்காளன்னு வந்து பார்த்தா உனக்கு தூபம் போட்டது இவன் தானா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவளை பார்த்துட்டு, ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல ஃபோனை கொடு அப்படின்னு கேட்குறீங்க. பாரா ஃபோனை கொடு, சரி இவன் யாருன்னு சொல்லு அப்புறம் தரேன் அப்படிங்கிறா. சீட்டு ஃபோனை கொடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் கேட்குறீங்க. அப்போ கண்டிப்பாக ஏதோ மேட்டர் இருக்குது, நீ சொல்லலை, இப்போ டெலிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு அப்படியே டெலிட் பண்ண போகிற மாதிரி காமிச்சிட்ருக்கா. ஏய் தயவு செஞ்சு அப்போல்லாம் பண்ணிடாதடி, ப்ளீஸ் 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 அப்போல்லாம் பண்ணாதடி அப்படின்றீங்க. அட்டிப்பாவே இதை டெலிட் பண்ணேன்னு சொல்கிறேன், இப்படி துடிக்கிற, அப்போ கண்டிப்பாக நீ விழுந்துட்ட. என்ன வயன் விழுந்துட்டியா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அவள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு, அடி பாவி இந்த அராத்து கேங்கோட லீடரே நீ தான், எவனையும் சைட் அடிக்க மாட்டேன், எப்போவுமே லவ் பண்ண மாட்டேன், பாய்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு, சிங்கிள் லைஃப் தான் கெத்து, அதுதான் பெஸ்ட்டு, கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிளாக இருப்பேன்னு என்னென்னமோ ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்த, என்ன இவனை பார்த்ததும் உன் ரூல்ஸ் எல்லாம் ரூட்டு தெரியாமல் போயிடுச்சு போல் அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக ஈன பல்ல காமிச்சிட்டு, அப்போ சரிடி நானும் என்ன பண்ணுவேன், எப்படின்னாலும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், அதான் இவனை பார்த்ததும் அப்படியே லைட்டா அப்படின்னு ஒரு மாதிரி மண்டையை சொறிறீங்க. பையனை இப்படி பார்க்குறதும் நல்லா தான் இருக்கு, சரி சொல்லு உன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு அப்படியே அந்த சிட்டிங் பெஞ்சில் உட்காரா. ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்கில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி அவளும் ரொம்ப ஆர்வமாக, அப்புறம் அப்படியா இப்படி நடந்துச்சா பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த ஊருக்கு கிளவிங்கெல்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவளும் எல்லா கதையும் கேட்டு முடிச்சுட்டு, நடத்த வயன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு நினைக்கும் போதே பயங்கர ஹாப்பி தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டி,
எனக்கும் எல்லாம் செட் ஆகிடுச்சு. நானும் காலேஜில் ஒரு பையனை பார்த்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிடிச்சிருந்துச்சு, லவ் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் அவளோட ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. அதுவும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நேரமாக 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சரி ஓகே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி அப்படி நடந்து போயிட்டு பேசிகிட்டே போகிறீங்க. நீங்கள் பார்க்குக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரக்கானமேன்னு சொல்லி அம்மாவே வந்து வீட்டை லாக் பண்ணிவிட்டு உங்களை தேடி வந்திருந்திருப்பாங்க. ஒரு பாதி வழியில் நீங்கள் அம்மாவை பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டையுமே அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பாங்க. அதனால் அப்படியே 3 பேர் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்கீங்க. வீட்டுக்கு வான்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்க. அவள் இருக்கட்டும் ஆண்டி, இன்னொரு நாள் வரேன், நான் இப்போ கிளம்பணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ உங்கள் அம்மா கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டில் வந்து அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து கிளம்புறா. இப்போ உங்களுக்குமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் வந்து அவனை மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவனை பற்றின டாக்ஸ், அவனை பற்றின எண்ணங்கள், அவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியலை, அவன் மேலே ஒரு மாதிரி லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவனை பார்க்கல, அவன் கூட பேசலை, அவன் வாய்ஸ் கேட்கல. இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் அவனை பற்றி பேசும்போது, அவனை பற்றி நினைக்கும்போது, அவன் சம்மந்தமான விஷயம் ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்கும்போது லைக் ஏதாவது ஃபுட்டு சாப்பிடும்போதாக இருக்கட்டும், தென் ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போது அவன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையில் ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவனை எப்போவுமே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. அந்த ஞாபகங்களே உங்களை வந்து அவன் மேலே இன்னும் 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 அதிகமாக லவ் பண்ண வச்சுட்டே இருக்குது. ஸோ இப்படியே அந்த நாள் அழகாக ஓடுது. அப்பாவும் ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வராங்க. ஸோ 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த டின்னர் டைமையும் முடிச்சுட்டு அன்றைக்கும் போய் நல்லபடியாக தூங்குறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஓடுது. ஆனால் 1 வீக் எப்படி ஓடிச்சுனே தெரியல, அந்த மாதிரி ஓடிடுது பயங்கர ஸ்பீடாக. தென் ஒரு மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது, மிஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒரு மாதிரி அவனுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஃபீல்லையே நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறீங்க. ஸோ என்ன சொல்லுவான்ற எதிர்பார்ப்போடையே உங்களுக்கு வந்து நாட்கள் ஓடிட்டு இருக்குது. இப்போ அந்த டேவோட ஆஃப்டர்நூன் இருக்கும், ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலுக்கு வந்து கால் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் சிஸ்டர் தான். உங்கள் அம்மா கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஸ்லாப்பில் ஏறி உட்காந்து உங்கள் அம்மா கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே வந்து கிண்டல் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ கால் வந்ததோ டக்குன்னு மொபைல் எடுத்து சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு கீழே குதிச்சுட்டு ஏய் என்னடி சொல்கிற, நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. என்னடி ஆச்சு, ஏய் ஏன்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகுற, என்னடி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி உழுக்குறாங்க. அம்மா இருமா, ஏய் சாஷா சொல்லு, நிஜமாவா, எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் முட்டுது, ஒரு மாதிரி பயம் ஆகுது, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஏ பையன் என்னடி ஆச்சு அவளுக்கு, அவள் நல்லா இருக்கால்ல, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்லடி, என்னடி சொல்லி தொலையேண்டி அப்படின்றாங்க. அம்மா இருமா, சாஷா சொல்லடி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் தயங்கி கேட்டுட்ருக்கீங்க. அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ உங்களுக்கு கண்ணெலாம் ஒரு மாதிரி கலங்குது. உங்களுக்கு கண் கலங்குதுன்னொன்னே அவங்க அம்மாவுக்கு கண் கலங்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆகுது அவங்க அம்மாவுக்கு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சரிடி அப்பா வந்தோடனே நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறீங்க. ஹேய் என்னடி ஆச்சு, அவளுக்கு என்ன ஆச்சுடி, எதுக்குடி இப்போ நீ அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க கையை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவங்க அம்மா 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு ஐயோம்மா நீ பாட்டி ஆக போறியா, நான் சித்தி ஆக போகிறேன், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாமா, இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அப்பா வந்தோன்னே கால் பண்ண சொன்னான், ஐயோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் உங்கள் அம்மாவுக்குமே செம்ம ஹாப்பி. அவங்களுக்குமே என்ன அடுத்து சொல்கிறதே தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பி டேஸ் வருது. தென் கையும் ஓடலாம் காலும் ஓடல, இப்போவே சாஷாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அடுத்து அவங்களால வந்து வார்த்தையே சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அவங்களுமே உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜாலி நான் சின்னமாக ஆக போகிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு பாப்பா வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறீங்க.
ஸோ உங்க அம்மா மறுபடியும் வந்து குக் பண்ணத வந்து அப்படியே விட்டுட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அத கன்டின்யூ பண்றாங்க. ஸோ நீங்க அப்படியே மறுபடியும் ஏறி உட்காந்துட்டு, "அச்சோ! வீட்டுக்கு வந்து குழந்த வரப்போறா. அவளுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது வாங்கணும், அது வாங்கணும், அவள அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு லிஸ்ட்டு போடுறீங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பேசுறத கேட்கும்போது. ஸோ அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதும் அப்பாவுக்கு 2 பேரும் உட்காந்து கால் பண்ணி, "சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு" சொல்லி அப்படியே பாடுபடுத்துறீங்க. உங்க அப்பா என்னமோ ஏதோன்னு பயந்து அடிச்சு வீட்டுக்கு ஒரு 3:30 போலலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப பயந்து போய் வந்திருப்பாங்க. ஸோ என்னாச்சுன்னு வந்து கேட்டா, நீங்க 2 பேரும் ஸ்வீட் கப்போட உங்க அப்பாவ வரவேற்கிறீங்க. உங்க அப்பா "என்னாச்சு? ஏன்? எதுக்கு இப்படி அவசர அவசரமா வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து சொல்கிறீங்க, "நீங்க தாத்தா ஆக போகிறீங்க. சாஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க அப்பாவுக்குமே பயங்கர ஹாப்பி. ஸோ அப்பா ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோட அப்படியே சோஃபாவில் வந்து உட்காராங்க. நீங்கள் 2 பேரும் ஸ்வீட் ஊட்டி விடுறீங்க. ஸோ அவங்க ஸ்வீட் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ வீடியோ கால் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மாவுக்கு இப்போ உடனே வந்து சாஷாவை பக்கத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்துக்கணும் போல் இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ சாஷாவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, "சரிம்மா ஒயின் வரையில் நீங்கள் சேர்ந்து வாங்க, வந்துட்டு போங்க" அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. இப்போ தான் உங்களுக்கும் வந்து தோணுது, இன்னும் ஒரு 2-3 டேஸில் நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அம்மா, "அதெல்லாம் முடியாது, எனக்கு நாளைக்கே வரணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. நம்ம போகலாம்" அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவை வந்து போட்டு பஞ்சரிக்கிறாங்க. "சரி நான் டிக்கெட் பார்க்குறேன்" அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. இப்போ உங்களுக்கு இன்னும் ஹாப்பி. இன்னும் 3 நாள் கழித்து ஜிம்முனை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு, "சரி ஓகே நாங்கள் வரோம்" அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த டைமில் யதார்த்தமாக ஜிம்முனோட அம்மா ஏதோ சம்திங் செஞ்சு சாஷாவுக்கு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவள் வீடியோ காலில் வந்து ஹாலில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்துட்டு சாஷான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ காலை வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து சாஷா வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறா. இப்போ அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. நீங்கள் வந்து காலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து தான் அவங்க ஹாப்பி ஆகிட்டு, "ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அம்மான்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க. ஸோ ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு இருந்தது அப்படியே லைக் அம்மாவாக மாறிடுச்சு. ஸோ அவங்க கூட பயங்கர ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. என்ன அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு எங்கே பொசசிவ் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்க அவங்கக்கிட்ட. அவங்களும் உங்ககிட்ட செம்ம க்ளோஸாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இதான் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சின்னதாக பேசுகிறாங்க. இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது. "யார் இவளை போய் நீ எதுக்கு அம்மான்னு கூப்பிடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கூட சண்டைக்கு வராங்க. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தால் தான் உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ கால் கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுமே, "ஆமாம் வயன், யார் இது? உன் கூட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. என்ன ரொம்ப தெரிஞ்சவங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, "அப்பா, நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஜிமன், ஆமாம் பக்கத்து வீட்டு பையன், அவனோட அம்மாப்பா. எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும்ப்பா. எனக்கு வந்து அம்மா மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இவங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மாவோட சூப்பர்ப்பா அவங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க அப்பா சிரிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அங்கே கோவம் வருது. உங்கள் கூட மறுபடியும் சண்டைக்கு வராங்க. ஸோ க்யூட்டாக ஜாலியாக ஒரு மாதிரி சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு மதர் அண்ட் டாட்டருக்குள்ள ஒரு பொசசிவ் பாண்டிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு க்யூட் ஃபைட் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதே ஹாப்பினஸோடு அந்த டின்னரையும் முடிக்கிறீங்க. ஸோ நாளைக்கு வந்து டிக்கெட்ஸ் இல்லை, அதுக்கு மறுநாள் தான் டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்லிடுறாங்க. ஸோ ஓகே அன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே டிக்கெட்டும் போட்டிருந்துருப்பாங்க. அன்றைக்கின்னு பார்த்து சாஷாவுடைய ஹஸ்பண்ட், அதாவது கிம் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னதும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன கேக் கட்டிங்கோட எல்லாரையும், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கெட் டுகெதர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அன்றைக்கி தான் நீங்களும் போகிறீங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நடக்கிற எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளில் வந்து நம்ம ஜெமினாவை பார்க்க போகிறோம். ஸோ அந்த நாள் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டோட நீங்கள் வந்து ஒரு மாதிரி
ரொம்ப நிம்மதியோட உங்கள் ரூம் போயிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. கீழே வந்து உங்கள் அம்மாவுமே அவங்க ரூமில் பேக்லாம் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அப்பா, அம்மா நீங்கள் 3 பேரும் ஒரு சின்னதாக ஷாப்பிங் போகிறீங்க. ஊருக்கு போகும்போது அக்காவுக்கு இது வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், அவளுக்கு இது சாப்பிட்ணும், இந்த டைமில் இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு லிஸ்ட்டே போட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அம்மா இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஏர்போர்ட்டில் வந்து வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. ஆனால் அம்மா கேட்குற மாதிரி இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட எல்லாம் வந்து வாங்குறாங்க. ஸோ சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு தென் அடுத்த நாள் வந்து ஃப்ளைட்டும் ஏறுறீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அங்கேருந்து வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சேடாக வந்திருப்பீங்களோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறீங்க. அதுவும் அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிகிட்டே கிளம்புறீங்க அப்படின்னதும் இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஸோ 3 பேரும் சேர்ந்து உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த ஃப்ளைட்டு டைமிங் வந்து ஷார்ட் ஆகிடாதா, சீக்கிரமாக போய் லேண்ட் ஆகிட மாட்டோமா அப்படிலாம் உங்களுக்கு தோணுது. வரும்போதாவது ஜிம்மனோட ஃபோட்டோவை பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ 2 பக்கமும் அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு மாதிரி அந்த ட்ராவலே ஏதோ ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி ஃபீல் ஆகுது. அதே ஃபீலோடு அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ போனதுக்கப்புறமேட்டு ஜிம்மனாவை எப்படி பார்க்க போகிறீங்க, ஜிம்மன் உங்களுக்கு எஸ் சொல்ல போகிறானா, நோ சொல்ல போகிறானா, அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தென் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி செம்மையாக எஃப்எஃப் போகும். உங்களுக்கு எஃப்எஃப் எப்படி இருக்குது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்டப்பே. ஸோ என்ன ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் இது எல்லாத்தையும் பார்ப்பேன். ஓகேயா? சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச் லவ் யூ ஆல். டாடா, பாய்.